Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து பேசப் போகிறோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 12 வசனம் முதல் எல்லாரும் வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்திலே இதை எழுதுகிறார். சில காரியங்களை அவர்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். பல வருஷங்களாக ஜனங்களுக்கு போதித்து அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி நல்ல போதகராக இருந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசிக்கு வந்துவிட்ட அவர் சில சத்தியத்தை அவர்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். இந்த சத்தியம் அவர்களுக்கு தெரியாத சத்தியம் அல்ல, இன்றைக்குதான் கற்றுக்கொள்கிறார்கள் என்றல்ல, ஏற்கனவே அவர்கள் அறிந்தும் இந்த சத்தியத்தில் உறுதிப்பட்டும் இருக்கிறார்கள். ஏற்கனவே நன்றாக அறிந்த சத்தியம். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை ஏற்கனவே நன்றாக அறிந்திருக்கிறீர்கள்? இது ஒண்ணு தெரியாத சத்தியம் இல்லை. இங்கே எல்லாரும் தெரிந்தும் அறிந்தும் அதில் உறுதிப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏற்கனவே தெரியும். அப்படி இருந்தும் இன்றைக்கு பேதுருவுடைய வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை நினைப்பூட்ட விரும்புகிறார். அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, இங்கே அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால் பேதுருவுடைய மரணத்தை குறித்து இயேசு பேதுருவிடத்திலே சொன்னார். எப்படி அவன் கடைசியிலே மரிப்பான் என்று சொல்லி அவனுடைய மரணத்தை முன்னறிவித்தார் இயேசு. ஆகையால் பேதுரு சொல்லுகிறார், இயேசு எனக்கு அறிவித்தபடி நான் எப்படி சாவேன் என்று அவர் அறிவித்தாரோ அப்படி அறிவித்தபடி என்னுடைய மரணம் நடக்க போகிறது. அந்த கால அளவுக்கு நான் வந்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் பந்தயத்தின் முடிவுக்கு நான் வந்து விட்டேன். வாழ்க்கையின் எல்லைக்கு வந்து விட்டேன். என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, அப்படி என்று சொன்னால் கூடாரம் என்கிற இந்த சரீரத்தை விட்டு போவது, தேவனோடு கூட வாழும்படியாக இந்த சரீரத்தை விட்டு நான் கடந்து போவது சீக்கிரத்தில் நேரிட போகிறது. மரிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த சரீரத்தை விட்டு கடந்து தேவனிடத்தில் செல்லுகிறான். சரீரம் இந்த பூமியில விடப்படுகிறது, புதைக்கப்படுகிறது. மரணத்தை குறித்து பேதுரு நிச்சயமாய் பேசுகிறார். கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, சாகிற நேரத்தில் ஒரு ஆள் சில காரியத்தை சொல்றாருன்னா ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அவர் செத்த பிறகு கூட ஜனங்க என்ன சொல்லுவாங்க, கடைசியா போக முன்னால இதாங்க சொல்லிட்டு போனார்னு. அதை போல நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. அவர் வாழ்க்கையின் எல்லைக்கு வந்து விட்ட பிறகு சாகிற நேரத்திலே சீக்கிரமாய் முடிவு வருகிறது என்று அறிந்து அவர் பேசுகிறார். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். சீக்கிரம் சாக போகிறேன், இந்த கூடாரத்தை விட்டு தேவனிடத்தில் போக போகிறேன். ஆனால் நான் இருக்கும் அளவும் இந்த காரியத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்து உறுதிப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தை மறுபடியும் நினைப்பூட்டி இன்னும் கொஞ்சம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நான் போன பிறகும் கூட இவைகளை நீங்கள் ஞாபகம் வைத்து நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் அழுத்தம் திருத்தமாக இதனுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொல்கிறார். ஆக இந்த முதல் சில வசனங்கள் என்ன பார்க்கிறோம்? ஏற்கனவே அறிந்த சத்தியம், ஏற்கனவே அவர் நன்றாக தெரிந்து இதுல உறுதிப்பட்டிருக்கிறார்கள். ஒன்னும் புதுசல்ல விசுவாசிகளுக்கு. இது தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன என்று தெரியும். பல வருஷங்களாக பேதுரு போதித்திருக்கிறார். இருந்தாலும் இதை குறித்து மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் அதை நினைவுபடுத்த விரும்புகிறார்? அதன் முக்கியத்துவத்தை சிலர் உண்மையாக உணராமற் போய்விடுகிறார்களோ என்னமோ என்று சொல்லி மறுபடியும் உணர்த்த விரும்புகிறார். இது சிலருக்கு பால் என்கிற காரியத்தை போல தெரியலாம். இது புதிதாய் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு தான் பொருந்தும். நான் எத்தனை வருஷமா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள், எனக்கு தெரியாதா கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மையை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் எனக்கு தெரியாதா? இது புதிதாய் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு தானே இது முக்கியம் என்று சிலர் எண்ணலாம். இது பால் உண்கிறவர்களுக்குரிய ஆவிக்குரிய ஆகாரமே தவிர நான் திடமான ஆகாரத்தை உண்கிறவன், எனக்கு இது ரொம்ப லேசான காரியம் என்று சிலர் எண்ணலாம். வீட்டுல பால் குடிக்கிறோம், குழந்தையா இருக்கும்போது மட்டுமா பால் குடிக்கிறோம்?
இன்னைக்கு எனக்கு பால்னா ரொம்ப இஷ்டம். பாலை கொடுத்தா குடிச்சிட்டே இருக்கலாம் இல்லையா? பாலை வெறும் குழந்தையா இருக்கிறப்ப மட்டும் குடிக்கிறது இல்ல, பெரியவங்களான பிறகும் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது இல்ல, தப்பே கிடையாது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது மட்டுமல்லாமல் பாலை நாம் பலவிதமான ஆகாரத்துல கலக்கிறோம். பலவிதமான சாஸ் செய்யறதுக்கு, பல கேக்குகள் செய்யறதுக்கு, பலவிதமான பொருட்கள், நல்ல திடமான ஆகாரத்தை செய்வதற்கு பாலை என்ன பண்றோம்? நாம அதுல கலக்கிறோம். ஆகையால தேவனுடைய வார்த்தையும் அப்படி, இது பால், இது ரொட்டி, இது திடமான ஆகாரம், இது கறின்னு அப்படி ஆகிடக்கூடாது. இது சின்ன குழந்தைகளுக்கு, இது பெரியவங்களுக்கு, இது கிறிஸ்துவுக்குள் ரொம்ப வளர்ந்தவங்களுக்கு கிடையாது. பாலை நாம் எல்லாவற்றிலும் கலக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சாதாரண சத்தியத்தை, மிகவும் அறிந்து புரிந்து தெரிந்து வைத்திருக்கிற சத்தியத்தை சில நேரத்திலே வலியுறுத்தி நினைவுபடுத்தி அழுத்தம் திருத்தமாய் சொல்லுவது மிகவும் அவசியம். ஏனென்றால் அப்படி சொல்லாவிட்டால் ஒரு காரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். பால் உண்ணாவிட்டால், வளர்ந்து விட்ட பிறகு கூட பால் சாப்பிடாவிட்டால் எப்படி சில காரியத்தை நாம் அடைவதில்லையோ, அதுபோலவே ஆவிக்குரிய விஷயத்திலேயும் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய பாலை நாம் உண்பது அவசியம். இவைகளை சொல்லிவிட்டு பிறகு சொல்றார், கவனிங்க, 16ஆம் வசனத்திலிருந்து. இங்கதான் தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிறார். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். நல்ல கவனிங்க, தந்திரமான கட்டுக்கதைகளே அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக. அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கணும். கண்ணார கண்டவர்கள், எங்க கண்ணால பார்த்தோன்றார். கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை கண்ணால் கண்டேன். பேதுரு கண்ணால் கண்டவர், இயேசுவோடையே இருந்தவர், இயேசுடைய அற்புதங்களை கண்டவர், தண்ணீரில் நடந்தவர், எல்லா காரியத்தையும் தானாகவே அனுபவித்தவர். கண்ணார கண்டேன் என்று சொல்லும் போது உண்மையாகவே அவர் கண்ணார கண்டார். கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அதாவது கிறிஸ்து எப்படி வந்தார் இந்த உலகத்திலே, அவர் எப்படி வல்லமையோடு வாழ்ந்தார் என்பதை கண்ணார கண்டதை வைத்து உங்களுக்கு அறிவித்தோம். கண்ணார கண்ட காரியங்களை உங்களுக்கு சொன்னோம், உங்களுக்கு தெரிவித்தோம். பேதுருவுடைய போதனைகள் எல்லாம் கண்ணார கண்ட காரியங்களால் அடங்கி இருக்கின்றன. மார்க் எழுதின சுவிசேஷம் உங்களுக்கு தெரியும். 4 சுவிசேஷங்களில் ஒன்று மார்க் எழுதின சுவிசேஷம். மார்க்கு அதை எப்படி எழுதினார் என்று நீங்கள் எண்ணி பார்க்கும்போது வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், பேதுரு சொன்ன கதைகளை வைத்து, பேதுரு தான் கண்ணார கண்ட காரியங்களை சொல்லும் போது அவைகளை வைத்துதான் மார்க்கானவர் அந்த சுவிசேஷத்தை எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை குறித்து பேதுரு சொன்ன காரியங்கள், தனக்கு நினைவுக்கு வந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு மார்க் எழுதின சுவிசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணார கண்ட காரியங்கள். ஆக கண்ணார கண்டார் அவருடைய வல்லமையும் வருகையும். அதாவது முதலாவது இயேசு பூலோகத்துக்கு வந்தபோது எவ்வளவு வல்லமையாக, எவ்வளவு பலமாக ஊழியம் செய்தார் என்பதை குறித்து அறிவித்தோம் என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இது எந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவர் கண்ணார கண்டேன்னு சொன்னார், இப்போ காதார ஒன்றை கேட்டேன்னு சொல்றாரு. காதார என்னத்தை கேட்டாராம்? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இதோ இவரன் பிரியமான குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன்னு சொல்றாரு. ஒன்னு கண்ணார கண்டேன்னு சொல்றாரு, இன்னொன்னு காதால கேட்டேன். என்னத்தை கண்ணார கண்டேன்? அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டேன், அவருடைய மகிமையை கண்ணால கண்டேன். எதை காதால கேட்டேன்? இவர் என்னுடைய குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தத்தை காதால கேட்டேன் என்று சொல்றார். எங்கே நடந்தது? எந்த குறிப்பிட்ட சம்பவத்தை இவர் சொல்லுகிறார்? குறிப்பா சொல்றார், அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் இது நடந்தது. பரிசுத்த பர்வதத்தில் எப்போ இருந்தாங்க அவரோட கூட? திருப்புவோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இந்த வசனம் அநேகருக்கு மிகப்பெரிய குழப்பங்களை உண்டு பண்ணி இருக்கிறது. அந்த குழப்பங்கள் கொஞ்சம் தீரும் நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா குழப்பத்தையும் நம்மால தீர்க்க முடியாது, சில குழப்பங்களை தீர்க்கலாம். பாருங்க 28வது வசனம், 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்
மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவினுடைய வார்த்தை சீஷர்களை பார்த்து சொல்றார், இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவது என்று சொன்னால் இரண்டாம் வருகையை குறிக்கிறது. நிச்சயமாக மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்படி என்றால் இரண்டாம் வருகையிலே நான் மகிமையோடு வருவது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக, 1000 வருஷ அரசாட்சி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக மனுஷகுமாரன் வருவதை காணும் முன் இவர்கள் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் சொன்ன அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. ஒரு சீஷரும் இன்றைக்கு உயிரோடு இல்லை. இவர் மரணத்தை ருசி பார்க்க மாட்டார்கள், நான் இரண்டாம் வருகையில் வருவதை காணும் வரைக்கும், ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவதை காணும் வரைக்கும் அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னாரே. ஆனால் இன்றைக்கு சீஷர்கள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். இது இரண்டாம் வருகை குறித்து நிச்சயமாய் சொல்லுகிறது என்று நாம் அறிவோம். அப்பொழுதுதான் இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வருகிறார். சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது அது இரண்டாம் வருகை அல்ல, அது சபையை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு வருகிறார். அவர் வானத்திலே வருகிறார். நாம் மட்டும் அவரை காண்போம், நாம் மேலே செல்வோம், நாம் அவரை சந்திப்போம், நாம் அவரோட கூட செல்வோம். 7 வருஷ உபத்திரவ காலம் பூலோகத்தில் நடக்கிற வேளையில நாம் பரலோகத்திலே அவரோடு கூட இருப்போம். அந்த உபத்திரவ காலத்திற்கு பிறகு அவரோடு கூட நாமும் வருவோம். அப்பொழுது உலகம் முழுவதும் அவரை காணும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று. அதுதான் இரண்டாம் வருகை. உபத்திரவ காலத்தின் முடிவிலே இயேசு வருவதுதான் இரண்டாம் வருகை. அந்த இரண்டாம் வருகையில வரும்போது அவர் 1000 வருஷ அரசாட்சி அவர் ஸ்தாபிப்பார், இந்த பூமியை அரசாளுவார் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அப்படி என்று சொன்னால், அப்படி நான் வரும் முன் இங்க இருக்கிற சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னாரே, அது நடந்ததா? 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அதே அடுத்த வசனம். சில நேரத்தில் அதிகார பிரிவுகள் சில நேரத்தில் நமக்கு தவறான எண்ணத்தை உண்டாக்குகிறது. 16ஆம் அதிகாரம் முடிஞ்சிருச்சு, இப்ப வேற ஒரு காரியத்தை பற்றி பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிறோம். கிடையாது. 16ஆம் அதிகார கடைசி வசனத்துல சொன்னத்தினுடைய தொடர்ச்சி இது. அதிகார பிரிவுகளை அவர்கள் உண்டாக்கவில்லை, எழுதினவர்கள் உண்டாக்கவில்லை, அதன் பிறகு நம்முடைய வசதிக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் வேதத்தை வாசிக்கும் போது சில நேரத்தில் அதிகாரத்தை மைண்ட் பண்ணவே கூடாது, நம்ம பாட்டு வாசிக்கிட்டே போனோம். 16ஆம் அதிகார கடைசி வசனத்துல 16ஆம் அதிகாரம் முடிஞ்சு போயிடல, அந்த கருத்து முடிந்து விடவில்லை. 16ஆம் அதிகார கடைசி வசனத்துல மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் இங்க இருக்கிற சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லிவிட்டு 17ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியா சொல்லப்படுகிறது. அதை மத்தேயு எழுதும் போது 17ஆம் அதிகாரம் எழுதல, அவருடைய தொடர்ந்து எழுதிட்டு போறாரு. நம்ம இங்க 17 போட்டுட்டோம், அதனாலதான் பெரிய குழப்பமா இருக்கு. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். 6 நாளைக்கு பின்பு. எதற்கு பின்பு? எதுக்கு பிறகு 6 நாளைக்கு பின்பு? இயேசு இப்படி சொன்ன 6 நாளைக்கு பின்பு. எப்படி சொன்ன 6 நாளைக்கு பின்பு? மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்திலே வருவதை காணும் முன் இங்கிருக்கிற சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்ன 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், பேதுரு யோவான் யாக்கோபை கூட்டி தனித்திருக்கும்படி எங்க போறாரு? உயர்ந்த மலையின் மேல் போகிறார். இந்த மலையை பற்றி தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே நாம் இப்பொழுது வாசித்தோம். அந்த பர்வதத்திலே, பரிசுத்த பர்வதத்திலே நாங்கள் இருக்கும்போது அவருடைய மகிமையை கண்டோம், வானத்திலிருந்து சத்தம் உண்டானதை நாங்கள் கேட்டோம் என்று பேதுரு சொல்லுகிறாரே. எந்த பர்வதத்திலே? இந்த பர்வதத்தை குறித்து சொல்லுகிறார். the mount of transfiguration, the holy mount, பரிசுத்த பர்வதம். இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானாரே, அந்த மலையை குறித்து பேதுரு சொல்லுகிறார். அந்த மலையை குறித்து வாசிப்போம் என்ன நடந்தது என்று. தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இங்க என்ன நடக்கிறது? ஏன் இயேசு இவர்களை மலை மேல கொண்டு போனார்? அங்க மறுரூபமானார் என்று சொன்னால் என்ன? ஏன் மறுரூபமானார்? அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் மோசேயும் எலியாவும் அவரோடு கூட அங்க காணப்பட்டார்கள் என்பதை சற்று நேரம் உங்களுக்கு விளக்க ஆரம்பிக்கிறேன். இப்பொழுதுதான் சொன்னார், மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் அளவும் இங்க இருக்கிற சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லி. அது எது? இரண்டாவது வருகை குறித்து. இரண்டாம் வருகையில எப்படி வரப்போகிறார்? இயேசு மகிமையிலே வரப்போகிறார். அவர் விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல வரப்போகிறார். பிரகாசம் மிகுந்த ஒளி மிகுந்தவராய் வரப்போகிறார். அவரை இந்த பூலோகம் முழுவதும் காணும் இரண்டாம் வருகை அவருடைய மகிமையின்
வருகையாக அது இருக்கும். அதை காணும் அளவும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொன்னாரு. இப்ப 6 நாளைக்கு பிறகு இவர்களை மலை மேல கொண்டு போய்விட்டு அந்த 2ஆம் வருகையினுடைய முன் ருசி இவர்களுக்கு காண்பிக்கிறார். அப்பொழுது என்ன மகிமையில வருவார், எப்படி காணப்படுவார் 2ஆம் வருகையில, அதையெல்லாம் இவர்களுக்கு காண்பிக்கிறார் ஒரு முன் காட்சியாக. 2ஆம் வருகையை இவர்கள் காணவில்லை. 2ஆம் வருகை எப்படி இருக்க போகிறது, மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்போது எப்படி காணப்படுவார், எப்படி வருவார் என்பதை இவர்கள் பார்க்கும்படியாக மலைக்கு கொண்டு போகிறார். மலையில எப்படி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. திடீரென்று முகமே மாறிடுத்து. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஏன்? தன்னுடைய 2ஆம் வருகையில எப்படி இவர் காட்சி அளிக்க போகிறார் என்பதை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படி இருக்க போகிறது 2ஆம் வருகையில மனுஷகுமாரன் எப்படி வரப்போகிறார், 1000 வருஷ அரசாட்சியில் ஆளும் போது மனுஷகுமாரன் எப்படி வரப்போகிறார் என்பதை அவர் எடுத்து காண்பிக்கிறார். மறுரூபமானது, முகம் சூரியனை போல பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்படும். ஏங்க மோசேயும் எலியாவும் அவரோட கூட நின்று கொண்டு பேசிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு காட்சியை காண்பிக்க வேண்டியதா இருந்தது? ஏன் என்று சொன்னால், அவர் 2ஆம் வருகையில வரும்போது வேதம் சொல்லுகிறது அவர் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருவார் என்று சொல்லி. எப்படி வரப்போகிறார்? தனியா வரப்போகிறது இல்லை. யாரோட வரப்போகிறார்? பரிசுத்தவான்களோடு கூட. உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பரிசுத்தவான்கள், உயிரோடு இருந்த பரிசுத்தவான்கள், மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், இவர்களோடு அவர் திரும்பி வருவார். அவர்களும் ஜொலிக்க போகிறார்கள். அவர்களும் மறுரூபம் அடைந்தவர்களாக, அவர்களும் பிரகாசிக்கிறவர்களாக, அவர்களும் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு, அந்த புதிய சரீரத்தோடு, மகிமையின் சரீரத்தோடு அவர்களும் காணப்படுவார்கள். 2ஆம் வருகையில இயேசு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருவார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் வர்றதையும் காமிக்க விரும்புகிறார், அவரோடு கூட பரிசுத்தவான்கள் வருவார்கள் என்பதையும் காண்பிக்க விரும்புகிறார். ஆகையால் தான் அவர் மறுரூபமானார். மோசேயும் எலியாவும் நின்று அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை இவர்கள் காண்கிறார்கள். 2ஆம் வருகையின் காட்சி. இதை கண்ட பிறகுதான் அவங்க செத்து போனாங்க. இதுக்காக தான் சொன்னார், மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் இங்க இருக்கிற ஒரு சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அன்றைக்கு பேதுரும் யோவானும் யாக்கோபும் கண்டது என்ன? மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது எப்படி வருவார் என்பதை அன்றைக்கு கண்கூட கண்டார்கள். அதைத்தான் இயேசு சொன்னார். அவர்கள் கண்டுவிட்டு தான் மரித்தார்கள், காணாமல் மரிக்கவில்லை. இயேசு சொன்னது உண்மையாக ஆனது. ஆனால் வாசிங்க என்ன. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். எல்லாருக்கும் தெரியும், பேதுரு துடுக்கா பேசுற ஆளு, ரொம்ப இமோஷனல், ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள். அந்த நேரத்துல படார்னு ஏதாவது பேசுவாரு, நினைச்சத அல்லது வாயில வர்றத உடனடியாக பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் சொல்றாரு, இங்கே நல்லா இருக்குது ஆண்டவரே, ரொம்ப பிரமாதமா இருக்குது, 3 கூடாரங்களை போடுவோம், போட்டு இங்கேயே தங்குவோம் என்று சொல்றார். பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதையேதான் பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இப்ப வாசித்தமே. என்ன சொல்லுகிறார்? அந்த பரிசுத்த பருவத்தில் நாங்கள் இருக்கையில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, அதை நாங்கள் கேட்டோம்னு சொன்னாரு. இதுதான். என்ன சத்தம் உண்டாயிட்டது? பேதுரு இப்படி சொன்னோன்னா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. இதோ இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் உண்டானது. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். நல்லா கவனிங்க. இப்ப மறுபடியும் 2 பேருக்கு போவோம். இதற்கும் தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்போம். ஆக பேதுரு இவைகளை சொல்லுகிறார். இப்ப மறுபடியும் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நல்லா புரியும் என்ன சொல்றார் என்று. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது, அதாவது அந்த மலையில நடந்த போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம், கண்டோம், கேட்டோம்.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. இதை தான் நான் உங்களை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். We have a more sure word of prophecy. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அவர் சொல்றாரு, கண்டதை சொல்றாரு, கேட்டதை சொல்றாரு. அதன் பிறகு என்ன சொல்றாரு? இந்த கண்டதையும் கேட்டதுக்கும் மேலாக, கண்ணார கண்டதற்கும் காதார கேட்டதற்கும் மேலாக, சொந்த அனுபவங்களுக்கு மேலாக ஒன்று, இன்னும் அதிக உறுதியான ஒன்று உண்டு. அது என்ன? தீர்க்க தரிசன வசனம். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசன வசனம்னா யாரும் நினைச்சுக்காதீங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா, அது கிடையாது. தீர்க்க தரிசன வசனம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு வசனங்களை சொல்லுகிறீங்க. பழைய ஏற்பாட்டு வசனங்களை தீர்க்க தரிசன வசனங்கள் என்று அழைத்தார்கள். ஏனென்றால் அவைகள் கிறிஸ்துவனுடைய வருகையை தீர்க்க தரிசனமாக உரைத்தது. முதலாம் வருகையும் சரி, இரண்டாம் வருகையும் சரி, கிறிஸ்துவை தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தைகள் அவைகள். ஆகையால் பழைய ஏற்பாட்டை தீர்க்க தரிசன வசனங்கள் என்று யூதர்கள் மத்தியில் அழைத்தது அது உண்மை. இயேசுவே சொன்னார் தீர்க்க தரிசனங்கள் என்று. தீர்க்க தரிசன வசனங்கள் என்றால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை சொல்லுகிறதே ஒழிய தீர்க்க தரிசனம் இன்றைக்கு சொல்றாங்களே வீடு வீடு, அப்படி கிடையாது. அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் கிடையாது. இது தீர்க்க தரிசன வசனங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. அப்ப கண்ணார கண்டதை காட்டிலும், காதால் கேட்டதை காட்டிலும், சொந்த அனுபவத்தை காட்டிலும், அந்த மலையிலே அவர்கள் இயேசு மறுரூபமாகிறதை கண்டு மோசேயையும் எலியாவையும் பார்த்தார்களே, அதை காட்டிலும், வானத்திலிருந்து தேவன் பேசின சத்தத்தை கேட்டார்களே, அதை பார்க்கிலும் மேலான அதிக உறுதியான ஒன்று இருக்குமானால் அது என்ன? தேவனுடைய வார்த்தை. அவர் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் கட்டுக்கதையில போதிக்கிறவர்கள் அல்ல. கட்டுக்கதையில உங்களுக்கு சொல்லல. நாங்கள் கண்ணார கண்டோம், காதார கேட்டோம். ஆனால் கண்டார கண்டு காதார கேட்டதுனால நாங்கள் விசுவாசிக்க சொல்லல. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கண்ணார கண்டதையும் காதார கேட்டதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். என்ன நடந்தாலும் அதை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் காண்பது முக்கியம். தீர்க்க தரிசனமா இருந்தாலும் சரி, அது தரிசனமா இருந்தாலும் சரி, சொப்பனமா இருந்தாலும் சரி, பிரசங்கமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவதூதன் உங்களுக்கு வந்து காட்சி அளிச்சாலும் சரி, கர்த்தர் பெரிய சத்தத்துல மைக்ல பேசின மாதிரி உங்களோட பேசினாலும் சரி, எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் சரி, எல்லா அனுபவங்களை காட்டிலும் அதிக உறுதியான ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தான் நாம் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தான் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர் உணர்ச்சியில வாழ்ந்தவர். உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று சொல்லுவார், பிறகு அதை செய்ய முடியாமற் போகும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை. முதலாக வாழ்க்கை ஆரம்பித்த போது ஒரு உணர்ச்சி வேகத்திலே அவர் ஆரம்பித்தார். உணர்ச்சி வேகத்திலே வாழ்ந்து வந்தார். ஆனால் பல வருஷங்களாக கர்த்தருடைய வார்த்தையை போதித்து ஒரு நல்ல போதகனாக, மெய்ப்பனாக வேலை செய்த பிறகு அவர் தெரிந்து கொண்ட காரியம் என்ன? எல்லாவற்றை காட்டிலும் ஒரு காரியம் ரொம்ப முக்கியம், அது தேவனுடைய வார்த்தை. தீர்க்க தரிசன, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. இதை விட அதிக உறுதியது என்று சொல்லுகிறார். அவ்வளவு அனுபவத்துக்கு பிறகு கடைசியா ஒரு நிலைக்கு வந்தார் பேதுரு. என்ன நிலை? அது என்ன? கர்த்தருடைய வார்த்தை தான் மிகவும் எனக்கு முக்கியம். இங்க கூடி வருகிறோம், சபையாக கூடி வருகிறோம். எதுக்கு கூடி வருகிறோம்? அங்க பாட்டு நல்லா இருக்குதுங்க அப்படின்வாங்க. சரி, பாட்டு நல்லா இருக்கு. அங்க அப்படி நடக்குதுங்க, எப்படி நடக்குதுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், இது சரி. ஆனால் எதற்காக கூடி வருகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வரும். அதுதான் பிரதானமான காரியம். வேற எதுவுமே பிரதானமான காரியம் கிடையாது. இங்க மற்ற விதமான காரியங்களுக்கு இடம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்வதுமே நம்முடைய குறிக்கோள். ஆகையால் தான் இந்த இடத்திலே நாம் கூடி வருகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் வைக்கிறோம். வாழ்க்கையில பாருங்க, அநேகர் தீர்க்க தரிசனங்களை நாடி செல்வார்கள், தரிசனங்களை நாடி செல்வார்கள், மற்றும் பல சொப்பனங்களை நாடி செல்வார்கள், இப்படி பல விதமான உபதேசங்களை நாடி செல்வார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்வதுதான் உறுதியான வாழ்க்கை என்பது திட்டவட்டமாக பேதுருவுக்கு தன்னுடைய வாழ்நாளின் கடைசி காலங்களிலே புரிந்து போய்விட்டது.